நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த பிப்ரவரி 26 அன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க அவங்க கட்சியினோட முதலாம் ஆண்டு ஆனிவர்சரி ஃபங்க்ஷனை நடத்தி முடிச்சிருந்தாங்க. அன்னைக்கு அவங்க கட்சியிலேருந்து முக்கிய நிர்வாகிகள்லாம் வந்துட்டு ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தலைவர் விஜய் அவர்களும் அன்னைக்கு வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க. இது அதே மாதிரி இந்த கையெழுத்து இயக்கம் ஸ்டார்ட் பண்ணதாக இருக்கட்டும், பெண்களோட பாதுகாப்பு, மும்மொழி கொள்கை, இதை எல்லாமே வந்துட்டு முக்கியமான விஷயங்கள்லாம் வச்சு அவர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு சில டாபிக் மட்டும் பார்த்தீங்கன்னா மற்ற கட்சியினர்லாம் வந்துட்டு இன்னைக்கு பேசுகிறது மாதிரி அதுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குற மாதிரி இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஹேஷ்டாக் போட்டுட்டு வந்துட்டு சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருந்தாங்க டிஎம்கேவும் பிஜேபியும். ஸோ அதை வந்துட்டு விஜய் அவர்கள் பேசும்போது இது மாதிரி ஹேஷ்டாக் போட்டு விளையாடிட்டு இருக்காங்க, வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. அதை தான் இன்னைக்கு வந்து மற்ற கட்சியினர் சேர்ந்த நிறைய பேர் வந்துட்டு பேசும்போது வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதை நீங்களே பாருங்க. மாற்றி மாற்றி சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டாக் போட்டு விளையாட்டுருக்குறாங்க. What bro? It's very wrong bro. What bro? Practice what you preach bro. Yappa, sorry bro. Next question bro. Yappa, sorry bro. அதே மாதிரி பாசிசமாக பாயசமானு பேசியிருப்பார். அகைன் வந்துட்டு விஜய் அவர்கள் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஸ்பீச்சில் கூட அவர் கேட்டது தான். அதை அகைன் இங்கேயும் வந்து ரிப்பீட் பண்ணும்போது இனிமேல் வந்துட்டு விஜய் அவர்கள் இப்படி பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டிஎம்கே கட்சியை சார்ந்தவங்களும் மற்ற கட்சியினரும் வந்துட்டு இதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இதனால் என்ன தெரியுது அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்துட்டு அவருடைய பேச்சோ அவருடைய நகர்வும் வந்துட்டு கவனத்தை பெறுகிறது, மற்ற கட்சியின் மத்தியில் கவனத்தை பெறுகிறது அப்படின்னே சொல்லலாம். எதனால் அப்படின்னா, விஜய் அவர்கள் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தவர். அதே மாதிரி இதுவரையிலும் எலெக்ஷனில் நின்று அவர் வந்து நிரூபிக்கப்படலை, அவர் வந்து நேற்று கட்சியை ஆரம்பிச்சாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்கள் சொன்னாலும் அவர் வந்துட்டு மக்கள் மத்தியில் அதே மாதிரி தொண்டர்கள் பலம் அவருக்கு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத வந்து அவர் நிரூபிச்சிருக்காரு. அவரோட சின்ன சின்ன நகர்வுகள்லாம் வந்துட்டு இப்போ வந்து கவனத்தை பெறுகிறது. நேஷனல் மீடியா லெவலில் வந்துட்டு அவரோட நியூஸ் வந்துட்டு ரீச் ஆகுது. அப்படிங்கிறதுனால மற்ற எல்லாருமே வந்துட்டு இப்போட விஜய் அவர்களோட அரசியல் நகர்வை வந்துட்டு கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, விஜய் அவர்கள் அரசியல் நகர்வு ஓரளவுக்கு நேர் வழியில தான் போகுது, கரெக்டான திசையில தான் போறாரு அப்படிங்கிறத நமக்கு ஓரளவுக்கு தெரியுது அவருடைய சுற்றி நடக்கிற நிகழ்வுகளை பொறுத்து. விஜய் அவர்களோட அரசியல் நகர்வை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்க. நன்றி.